திமுக ஆட்சிக்கு வேட்டு அதிர்ச்சியில் ஸ்டாலின் 2026 சட்டசபை தேர்தலில் எதிர்பாராத மிகப்பெரிய தோல்வி திமுகவிற்கு காத்து கொண்டிருக்கிறது. சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. கடந்த 4 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் மக்களுக்கு எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லை. குறிப்பாக தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்கேடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில்தான் அதிக அளவு மக்கள் பாதிப்பை அடைந்தார்கள். இனி திமுக ஆட்சிக்கே வரவேண்டாம் என்ற மனநிலையில் திமுகவிற்கு எதிராக மக்கள் இருக்கிறார்கள். மேலும் திமுக ஆட்சிக்கு வேட்டாக அதிமுக மெகா கூட்டணியை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுக தலைமையில் தமிழக வெற்றிக் கழகம், பாமக, தேமுதிக போன்ற கட்சிகள் உறுதியாக தேர்தலை கூட்டணியாக அமைக்குமேயானால் 25 தொகுதிகளுக்கு மேலாக திமுக வெற்றி அடையாது என்ற தகவல்தான் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. திமுகவின் ஆட்சிக்கு வேட்டு திமுகவின் அமைச்சர்களை செய்துவிட்டார்கள். திமுகவின் மிக முக்கியமான அமைச்சராக இருந்த KN நேரு, பொன்மோடி, தங்கம் தென்னரசு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, குறிப்பாக சுப்பிரமணியன் போன்ற அமைச்சர்கள் பெருமைப்படுத்தி ஆட்சி சிறப்பாக இருக்கிறது, ஆனால் களத்தில் ஆட்சி எப்படி இருக்கிறது என்பது மக்கள் நன்றாகவே புரிந்து கொண்டார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோல்விற்கு இவர்கள்தான் காரணம் என்றும் சமூக வலைதளங்களிலும் பரவலாகவே பதிவுகளை நம்மால் பார்க்க முடிகிறது. திமுகவின் ஆட்சிக்கு வேட்டாக திமுகவின் அமைச்சர்களே காரணமாகிவிட்டார்கள் என்றும், ஏற்கனவே 2021 சட்டசபை தேர்தலில் திமுக கடந்த 10 ஆண்டுகள் ஆட்சி அமைக்க முடியாத நிலை ஏற்பட்டது. அப்பொழுது திமுக கூறியது என்னவென்றால், அதிமுகவின் மீது மக்கள் அதிருப்தியில் இருக்கிறார்கள், நிச்சயம் மெகா தோல்வியை தழுவும் என்று ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்தார். ஆனால் வெறும் 3.5% வித்தியாசத்தில்தான் திமுக வெற்றியடைந்தது. மேலும் அதிமுக அது பெரிய தோல்வியா என்று கேட்டால் ஆட்சியே கைப்பற்றவில்லை, அதுதான். மற்றபடி அதிமுகவிற்கு அது பெரிய தோல்வி ஒன்றும் கிடையாது. அதே சமயம் திமுகவின் ஆட்சி கைப்பற்றப்பட்டது, ஆனால் அது மெகா வெற்றி என்றும் கூற முடியாது. மேலும் 10 ஆண்டுகள் ஆனாலும் கூட மக்கள் இன்னமும் திமுகவை வெறுக்கத்தான் செய்தார்கள் என்பது அதுவும் ஒரு உதாரணமாகவே அமைந்துவிட்டது. 2026 சட்டசபை தேர்தலில் மெகா கூட்டணியை அமைத்து களத்தில் இறக்குமேயானால் திமுகவின் ஒட்டுமொத்த ஆட்சியே வேட்டு வைக்கும் விதமாக களம் மாறும், அரசியல் களம் மாறும் என்ற தகவல். உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். திமுக ஆட்சி வேண்டுமா வேண்டாமா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.